திறந்து விட்டுட்டு அவ பாட்டில் எங்கேயோ பெரியில போயிட்டா. சை, என்ன பொம்பளையோமா, எட்டு எடுத்து வைக்க முடியுதா? கால் வேற குடையில குடைச்சல் தாங்க முடியலம்மா. ஏம்மா, என்ன வலி வலிக்கு காலு. 4 எட்டு நடக்கணும்னு நாக்கு தள்ளுதே. ஒவ்வொரு இதுவே நம்ம வயசு தான் இது ஆகுது. கிழங்கு மாதிரி நான் 2 வேலைக்கு போயிட்டு வந்துடுது அழுவோ. நமக்கு தான் முடிய மாட்டுக்கு. என்ன செய்ய? படுத்துட்டே போன் பார்க்கறது என்ன சுகமாக இருக்குது, என்ன அழகா இருக்குது. இப்படியே வாழ்க்கை பூரா போன் பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்கும்ல. என்ன செய்ய, நம்ம வாங்கி வந்த வாரம் இப்படி இருக்க. எஸ்பிபி சார் பாட்டுனா பாட்டு தான், என்ன ஜாலியாக இருக்கு. எவ்வளோ உனக்கு படுத்துட்டு ஆட்டம் வேற கேட்குது. ஆட்டம் ஊத்தையா நாங்கள் தேய்க்கல, எல்லாமே அப்படி அப்படி அந்த ஆடி கிடக்கு. தண்ணியை வேற திறந்து விட்டுட்டு வந்துட்டா. ஏ சின்ன பண்ணு, சின்ன பண்ணு. எத்தே, நீங்க எப்பந்தே வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லத்தே. அதான் போன பார்த்துட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு கிடந்தல, அப்பவே வந்துட்டேன். ஊத்தையான தேய்க்காம தண்ணியை வேற திறந்து விட்டுட்டு நீ பாட்டுல வந்திருக்க. வந்து இங்க போனை பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்க. எல்லாம் உனக்கு குளிர் விட்டு போச்சு. போ, உனக்கு ஏத்தவள நான் போயிட்டு இருக்கேன். என்ன செய்ய, என் தலை எழுத்து. உன்னை போய் அங்க எங்கேயோ இருந்து புடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு, அவனை சொல்லணும். முட்டா பைய. எப்பா, ஒரு வழியா கிளவி திட்டு தீத்துட்டு போயிட்டா. சோப்பா, போய் வேலையை பார்ப்போம். இவட்ட திட்டு வாங்கியே மறுத்து போச்சு. ஏம்மா, உன் மாப்பிள்ள சிங்கப்பூர் போயிருந்தாருலாமா வேலை விஷயமா? வந்துட்டாரு. நான் கிளம்புதேம்மா. தெரிஞ்சா சத்தம் போடுவார். ஓயாமல் நான் போயிட்டோம்னா உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லுவார். அதனால போயிட்டு வரேம்மா இன்னைக்கு. மாப்பிள்ள அடுத்து எத்தனை நாள் கழிச்சு போவார்ட்டி? இன்னும் 2-3 நாளையில் போயிடுவாருமா வேலை விஷயமா. அடிக்கடி அங்கிட்டு இங்கிட்டு மாப்பிள்ளைக்கு அலைச்சல் தான். என்ன டீ, ஒரே இடத்துல இருக்காண்டாமா, அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தான் அலைதாரு. உங்கள் வேலை அப்படிமா, என்ன செய்ய? 4 பைசா இருந்தால் தானே 4 பேர் மதிப்பாவோ. அதான் அவங்க வேலை அப்படி. நல்ல சம்பளமும் கூட. இந்த வேலையை விட முடியுமா? அதான். ஏம்மா, அண்ணே வந்துட்டான். ஏமோ, சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஜானு, நீ சாப்பிட்டியாம்மா? நாங்க சாப்பிட்டையா. இது அம்மா சந்தர்ப்பம். பொண்டாட்டி பொங்கப்படி வாங்கி அமுக்குனத சொல்லுமா அண்ணங்கிட்ட. ஒவ்வொரு வீட்டில் பொங்கப்படி குட்டியானையா வந்து இறங்கிருக்கல. நான் அந்த அளவுக்கு கூட குடுப்பன இல்லாதவளா போயிட்டேன். வேற என்ன செய்ய? உன் பொண்டாட்டி எங்க அண்ணன் ஜிபியில 20,000 போட்டு விட்டுட்டான் அப்படிங்க. அந்த 20,000 என்கிட்ட கொண்டு வந்து தரலாம்ல, அவளே அமுக்கிக்கிட்டா. நீ என்னன்னு இப்ப கேட்க? எனக்கு கூட கொண்டு வந்து தந்தீங்களா நீயும் அம்மாவும்? அந்த மாதிரி உங்களுக்கு வரணும் தானே, கேட்கீங்க நீங்க. இப்போ ராதிகா கூப்பிட்டு. நான் கூப்பிடுதேம்மா. ராதிகா, என்ன மாய்? பொங்கல் சீரு மச்சான் 20,000 போட்டுட்டாவல்ல, அதை எங்க அம்மாட்ட முதல்ல எடுத்துக்கூடு. நீயே வச்சுக்கலாம் நினைக்கியோ ராதிகா? யோ தொப்பி தலையா, பொங்கலுக்கு 3,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்திருந்தேனே, அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப அதை ஆண்டி சொல்லிட்டு இருக்க? அம்மா கேட்காவல்ல, அதை எடுத்துதான் கூட. அது எங்க அண்ணன் போட்ட ஜிபேல தான் 20,000த்துல தான் 3,000க்கு உனக்கு கோட்டு சூட் எடுத்து கொடுத்தேன். நீ இப்போ மட்டும் உங்க ஆத்தாக்காரிட்ட அவளுக்கு செலவு இருக்குன்னு சொல்ற, இல்லனா உனக்கு பாயாசத்துல விஷம் தாண்டி மாமே. சமாளிக்க போறதே தெரியலையே. இவ ஒரு பக்கம், எங்க அம்மா ஒரு பக்கம், என் தங்கச்சிக்காரி ஒரு பக்கம். எப்படிதான் சமாளிக்க போறனோ கடவுளே. ஹலோ, சார் வந்துட்டேன். நான் கிளம்பிட்டேன் வீட்டுல இருந்து. நான் வாரேன் சார். சரி சார், நான் வந்துட்டேன். ஏம்மா, ரொம்ப நேரம் ஆயிட்டு, வேலைக்கு டைம் ஆயிட்டுமா. நான் கிளம்பிட்டேன். மேனேஜர் என்ன வீட்டு முன்னாடி கார்ல வெயிட் பண்ணுதாரு. என்ன பத்தியாமா, அண்ணன் எப்படி நைஸா கலண்டு போயிட்டான்னு. ஏதோ இவ காதுல ஓதுனா உடனே கலண்டு போயிட்டான். நல்ல மைக் வச்சிருக்கா அண்ணனே. என்கிட்ட மோதாதே நான் ராசாதி ராஜனடா. அகம் பிடிச்சவன் திமிரு. என்ன திமிரு பாரு இவளுக்கு. பாட்டுல படிச்சுட்டு போறா பாட்டு. சை, இன்னைய நாள் நல்லாவே போகல. ஒரே உறக்கமா வருது. பீடித்தட்டை எடுத்ததுல இருந்து ஒரே உறக்கம்தான். உறங்கி அழுத நான் என்னைக்குதான் பீடி சுத்தி கொண்டாடவோ தெரியல. ஏக்கா, ஒரு 5 கட்டு பீடி இருக்குமாக்கா உங்ககிட்ட? தட்டை தூக்குனதுல இருந்து ஒரே உறக்கம்தான். உறங்கி எந்திரிச்சிருக்கேன். தட்டை தூக்குனதும் சரிதான், ஒரே உறக்கம். மற்ற நேரம்லாம் அந்த உறக்கம் வராது. உருண்டு பிறண்டு படத்தாலும் இந்த தட்டை பீடி தட்டை தூக்கும்போது தான் அப்படியே ஒரு உறக்கம் வருது. என்ன செய்ய, என்கிட்ட இருந்தால் தந்துருவேனே. நானே வட்டிக்கு 5 கட்டு வாங்கியிருக்கேன். நாளைக்கு கொடுக்கணும் 7 கட்டா. வேணா வட்டிக்கு வேணா அந்த பம்பத்தலக்கா இருக்கா பாரு, பம்பத்தலை கீதா, அவள் வட்டிக்கு விடுதா. அவட்ட வேணா வாங்கி தரட்டா? கொடுத்துரு சரியா? இன்னைக்கு 5 கட்டு வாங்கிட்டு நாளைக்கு 7 கட்டா கொடுக்கணுமா? வேண்டாக்கா, எனக்கு அப்படிலாம் வேண்டாம்.
கழுத கணக்கு போடட்டே கிடக்கு, இப்படி வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்கணுமா என்ன? வேண்டாம், நான் போறேன். இலை தூள் என்ன விலை விற்கிது? இந்த விலைவாசியில் நான் வட்டிக்கு போட்டு கொடுக்க முடியுமாக்கா? எனக்கு வேண்டாம். 5 கட்டு பாக்கி வைப்போம். நான் என்ன சொல்லுதானோ, நேரம் ஆயிட்டுலாக்கா கணக்கு போட. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். இல்லை ஓசிலேயே காலத்தை கழிப்பாளுவோமா? 5 கட்டுக்கு 7 கட்டு தானே, அது கூட கம்மி தான். நான் பக்கத்து தெருவில் 5 கட்டுக்கு 10 கட்டு அன்றைக்கி ஒரு நாளில் நான் கொடுத்து கணக்கு போட்டிருக்கேன். என் காலமும் கழிய தான் செய்யுது. இவ்வளோலாம் இப்படி இருக்கா? நம்ம தான் பொழைக்க தெரியாமலே இன்னும் இருக்கோம். ரொம்ப போரிங்காக இருக்கு இன்னைக்கு. யாருமே வரலையே. அந்த சின்ன பொண்ணு ஒருத்தரையும் காணும். ராணி அக்கா, லட்சுமி அக்கா ஒருத்தரையும் காணும். கண்ணை கெட்டுது. தாண்டி ஒத்தையில இருந்து பீடி சுற்றிக்கிட்டு இருக்கட்டி யாரையும் வரலையா இன்னைக்கு? ஆமா சித்தியோ, ஒரே தூக்கமாக வருது. கணக்கு வேற போட லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதான் போய் கணக்கை போட்டுட்டு வீட்டில் போய் படுக்கணும். நீங்கள் 2 பேரும் எங்கே போறிய? அதாட்டி இந்த கால் ரொம்ப குலைச்சலாக இருக்குது பார்த்துக்கோ, குடையுது கால். அதான் அந்த பக்கத்தில் இந்த வைத்தியர் இருப்பார்ல, அவர்கிட்ட தைலம் அங்கே போலான்ட்டு போகிறோம். எத்தையோ உங்களை தான் தேடி அப்படியே வச்சு அலைனே. கவிதா போன் போட்டு அர்ஜென்ட்டாக உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். இப்போ ஒன்று தாய், என் மாவ கவிதா ஃபோன் போட்டிருக்காளாம். ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். கொஞ்ச நேரம் நீ சாந்திகிட்ட இருந்து பேச, அதுக்கப்புறம் வைத்தியர் வீட்டுக்கு போவோம். சரிடி, போய் பேசிட்டு வா. நம்ம சாந்திக்கிட்ட நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவளும் ஒத்தையில் பீடி சுற்றிட்டு இருக்க, தூக்கமாக வருது சித்தின்னு சொல்லிட்டு தானே இருக்கா. போய் பேசிட்டு வா. அப்புறம் சாந்தி, எம்மால சோறு வாங்கி குழம்புலாம் வச்சுட்டியா? வச்சுட்டேன் சித்தி. சாம்பார் வச்சு இன்னைக்கு பீட்ரூட் பொரிச்சேன் சித்தி. சின்ன பொண்ணு என்ன செய்தா சித்தி? அவன் இன்னைக்கு ஒரு புளித்தண்ணியும் துவையலையும் வச்சு போட்டுட்டு நான் போன நோண்டிட்டு கிடக்கா. ஒரு நல்லது புள்ளி வச்சு தர மாட்டாளா சித்தி? சும்மாவே கால் வளையுதுங்க. புளித்தண்ணியாவா வச்சு தந்தா போயும். அவளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் வைக்கா. என்ன செய்ய? அதை தான் நம்ம திங்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம், பீடி சுற்றி நீ வச்சுக்கிடுவியா? உன் புருஷன் கையில் கொடுப்பியா? எங்க சித்தி, அவர் சோத்துக்கு உழைச்சா நமக்கு ஒரு குழம்புக்காவது உழைக்கணும்னு தான் இந்த பீடியை சுற்றிட்டு கிடக்கேன். அந்த தம்பி இருக்காவல்ல, சம்பளத்தை உங்ககிட்ட கொடுப்பாவளா சின்ன பட்ட கொடுப்பாவளா? என் பிள்ளை என்கிட்ட தான் தரும். அவட்ட எப்படி கொடுப்பேன்? ஏன் சாந்தி, காரணம் இல்லாமல் கேட்க மாட்டியே? எதுக்கு கேட்க இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா தான் கேட்டேன். நீ சும்மா கேட்க மாட்டியே, சொல்லு. சின்ன பொண்ணு இருக்கால சித்தி, 4000 ரூபா ராணிக்காக்கு கடன் கொடுத்தா. அதான் அந்த அண்ணன் கட்டு சம்பளத்தை அவ கையில் கண்டு கொடுப்பா போல, வரவு செலவாக தான் பாப்பா போல. அதான் அப்படின்னுட்டு கேட்டேன் சித்தி, வேற எதுவும் இல்லை. ஓஹோ, எனக்கு தெரியாம பதுக்கி வச்சு வேற நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானே. 4000 ரூபா ராணிக்கு கடன் கொடுத்துருக்கா. வரட்டும். ஒரு வழியாக கொளுத்தி போட்டாச்சு. கிளவி டென்ஷன் ஆகுது. சாந்தி, இன்னைக்கு ஒரு வேடிக்கை இருக்கு. சரி, கணக்கு போட நேரம் ஆயிட்டு, பேசாம பீடி கடையை பார்த்து போவோம். போமா? உட்காந்தா எந்திக்க முடியல, கால் வலிக்க வலி தாங்க முடியல. வாக்கா போவோம். ஏன்டி பொண்ணு தாயி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி கோவமா வச்சிருந்த? தம்பி செலவுக்கு ஏதாவது கொடுத்துருப்பான்ட்டி, அதை சேர்த்து வச்சு வச்சிருந்துருப்பா. ராணிக்கு அவசரத்துக்கு இல்லைன்னு கொடுத்துருப்பா. இதுக்கு போட்டால் கோவப்பட்டுட்டு இருக்க? இல்லைக்கா, அவள் குளத்து வேலைக்கெல்லாம் போறா, 100 நாள் வேலைக்கெல்லாம் போறா. அந்த சம்பளத்தனே என்டையா தாரா. அவள் வச்சிருக்கா, கை குளிர செலவழிக்கா. யாருக்கும் கடன் கொடுக்கா. அதுக்கெல்லாம் சொல்லலக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட வேண்டியதான். அது என்ன எனக்கு தெரியாம இவ பதுக்கி வச்சுக்கிட்டாலே இதா? அப்பா, இவ்வளோ கூட்டமா? இவ்வளோ பெட்டி வரிசையில் இருக்க, என்னைக்கு கணக்கு போட்டுட்டு போவேன். சரி, கொஞ்சம் கழிச்சு வருவோம். என்ன லட்சு, மீன் குழம்பு வைக்க மாதிரி இருக்கு வெளியே வச்சு? ஆமா சின்ன பொண்ணு, காலையில இந்த பக்கத்துல விட்டான். சரி வாங்குவோம். உப்பு மாதிரி ரொம்ப நாளா மீன் வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி வப்போன்னு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்து கேஸும் தீர்ந்து போச்சு. போ லட்சு, இன்னைக்கு ஒரு பிடி மீன் குழம்பு உங்க வீட்டில் நல்லா பிடிச்சிட்டு போயிடுவேன். அதுக்கு என்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, தாராளமா சாப்பிடு. இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டா இருக்கணும். உன் வீடு மாதிரி நீ வச்சினாலும் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு போ. நான் இல்லைனாலும் வயலுக்கு போயிட்டா கூட. இந்த லட்சுமி வெளியே வச்சு பொங்கிட்டு இருக்க மீன் குழம்பு போல? ஆமாக்கா, பூமாரி கேட்டா கேஸ் தீர்ந்துட்டு, அதான் வெளியே வச்சு பொங்கிட்டு இருக்கேன். 2 பேரும் பள்ளிக்கூடம் விட்டு வந்து ஆடுதாளுவே. ஏற்கனவே வாங்கி வச்ச பால் அடுப்பில் தான் வச்சிருக்கேன், தெரிஞ்சிட்டுக்கா. அதான் சரி லட்சுமி கட்டில் போய் அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரேன். 1/2 லிட்டர் பால் கொடுக்கா, அவளுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும். பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் ஆடுதாள் வயிறு பசிக்கின்னுக்கிட்டு. நான் குமாரியை கொண்டு வர சொல்லுவேன். குமாரி, குமாரி, ராணியை தந்துருக்காவ, 1/2 லிட்டர் பால் மட்டும் கொண்டு வாமா. நான் கொண்டு வரேம்மா. என்ன பூமாரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. பக்கத்து தெருல ஸ்டெல்லான்னு ஒரு பிள்ளை டியூஷன் எடுக்குதான். கணக்கு பாடம்லாம் நல்லா சொல்லி கொடுக்குமா. கணக்கு வரமாட்டேக்குன்னு அம்மா நேற்று சொன்னா அவனுக்கு. அதனால தான் 2வது ரேங்க் போயிருவியான். அதான் சரி வா, ஏன் மாவளோ 2 பேரும் நீயும் 3 பேரும் சேர்ந்து டியூஷன் போங்க. என்ன
ஃபர்ஸ்ட் நாள்னால அவளை அவ அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அட வயல்ல எல்லாம் கட்டியிருக்கேன்க்கா, நான் வயலுக்கு போகணுமே. சு டோன்ட் வெரி, நான் தான் இருக்கம்ல. பூமாரியை நான் கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வரேன். ராணியக்கா, அந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் விசாரிச்சு கொண்டு போய் பூமாரியை சேர்த்து விட்டுருதேன். அவளும் 2 பேரும் அவள் அப்பா கூட வரட்டும். அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்க என்னக்கா கேட்டு. சரிம்மா, அப்புறமா உனக்கு நான் போன் அடிக்கேன்.